பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தபடியா பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கூட கூடி வந்திருக்கிற நம்முடைய கூடுகையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். தேவ கரம் எங்களை ஆண்டவரை மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் ஆராதனை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குங்க ஆண்டவரே. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை தார். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதி வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து பாடல் துதி ஆராதனை சோன் மோசஸ் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆராதிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு காலை வேளையில் அதிகாலை ஸ்தோத்திர பலி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம போற்றி பாடி மகிமைப்படுத்தும் 1760 பாடல் எண். பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி
எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த கால வேளையில் அவரை ஸ்தோத்தரித்து பாடும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரும் அவர் தான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். 1594 பாடலின் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவான் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவான் கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் அற்புதம்
செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவர் இல்லையே. என்னை காப்பவர், உறங்குவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவருக்கு நன்றி பலிகள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்தியாவில் இயேசு நாமம் என்று சொல்லி 859 பாடலின் தேவனுடைய நாமத்தை நம்ம போற்றி பாடி மகிமைப்படுத்துவோம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களை மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களை மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும்.
வேண்டும், அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்று கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க. தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க. தேவன் தேடும் மனிதன் நான் தான் நின்று படைப்போம். தேவன் தேடும் மனிதன் நான் தான் நின்று படைப்போம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழும்பி நின்று நாம் தேவனை போற்றி துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அந்த நன்றியோடு கூட தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டுடைய பலிகளுக்கு ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தும்படியா கர்த்தருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். ஒரு பெரிய விடுதலையை தேவன் இந்த நாளில நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி அந்த விடுதலை பெற்ற நாம் யாவரும் வந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். என் தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளில ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஏனென்றால் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் யாவரும் அவருடைய கரத்துல விட்டு கொடுத்து நம்மை அவருடைய கரத்துல விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அப்படி இந்த நாளில ஆராதனை ஆராதனை என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தாவை போற்றி பாட கர்த்தர் உதவி செய்யும்படியா நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நமக்கு நன்றி. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. ஆவியின் மரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. ஆமென். ஆண்டவரே அபிஷேகம் எனக்காய் ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதோ உமக்கே ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதம் அபிஷேகமானவரே உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை.
எனக்காய் ஜெயித்தவரே லகபரபா. ஆராதனை ஆமென் ஆண்டவரே. பாதாள வல்லமை தகர்த்தவரே உமக்கே ஆராதனை மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தவரே உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே. எங்களை உருவாக்க உம்முடைய கரத்தில் குயமன் கையில் களிமண்ணை போல நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு எங்களை உடைத்து உருவாக்கும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே என்னை படைக்கிறேன் உம் கரத்தில் என்னை ஆண்டவரே படைக்கிறேன் உம் பாதத்தில் என்று சொல்லி முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்று எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2 ஒரு 5 வசனங்கள் முடிய வாசிப்போம். என்பவர்களே, இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிரச் செய்து பெண்மான்களை ஈனச் செய்த அந்த தேவ சத்தம் எங்கள் மத்தியில் கேட்கட்டும். உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2வது வசனத்தினுடைய முதல் 2 வரிகளை மாத்திரம் வாசிங்க. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியா இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 12 பேரில் அங்கே வசனம் சொல்கிறது முந்தினவன் பேதுரு. ஆனால் முதல் இயேசுவை சந்தித்தது அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 40-41. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, இவன் இளையவன், பேதுருவுக்கு தம்பி. ஆண்டவருக்கு சோதனம். இயேசுவை சந்தித்தான். அவனுடைய முதல் பாரம் என்னவென்றால், அவனுடைய சகோதரனுக்கு இந்த நான் கண்ட இயேசுவை அறிமுகம் செய்துவிட வேண்டும். ஆமென். இன்றைக்கு சபை தோற்று போய் நிற்கிறது. இயேசுவை கண்டு கொண்டேன் 70களில் நினைக்கிறேன். கேம்பஸ் குருசேட்டில் ஐ ஃபவுண்ட் இட் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதான் அறிமுகமே. கேம்பஸ் குருசேட் இந்தியாவில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கைப்பிரதி இருக்கும். அதன் மூலமாக தான் ஜீசஸ் ஃபில்மை அவங்க போட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கண்டு கொண்டேன். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அந்த துண்டு பிரதியில்
அவர்கள் அச்சிட்டிருந்தார்கள். அதில் அவருடைய சாட்சி இருந்தது. அவர்கள் நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதை அறிமுகப்படுத்தி எல்லா இடங்களில். அதனால் நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட, நீங்கள் மேசையாவாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். ஒரு ஆமென் சொல்லும். நம்ம குடும்பத்தில் இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? நம்ம அக்கம் பக்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் அவர்களுக்கு சொல்லுவது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பேதுருவை இயேசுவுக்கு அந்திரேயா அறிமுகப்படுத்துகிறார். அதை வாசிப்போம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். அவன் ரொம்ப தெளிவா சொல்றான். யூதர்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். மேசியா பிறந்து விட்டார். உங்களுக்காக கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகிக்கப்பட்டவர் மேசியா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றால் இரட்சகர். அப்படி உங்களுக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்பதை அறிவித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்திரேயா வந்து சொல்கிறார். ஏன் அந்திரேயா வந்து சொல்கிறார் என்றால், யோவான் ஸ்நானகன் இயேசு அவரிடத்தில் ஞானஸ்தானம் பெற வருகிற இந்த தூரத்திலிருந்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்நானன். அந்த ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஊழியம் நிறைவேறின உடனே அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டு மரித்து போனார். வேலை முடிஞ்சிட்டா, ஊழியம் முடிஞ்சிட்டா நம்ம போயிட்டே இருக்கணும். ஆமென். சகரியா அவன் பேரில் சீட்டு விழுந்தது. 3 மாதம் ஆசாரிய ஊழியத்தை செய்யணும் தேவாலயத்திலிருந்து. அவன் ஊழியம் நிறைவேறின போது தன் வீட்டுக்கு போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை நிறைவேறின பிறகுதான் வீடு. ஆமென். ஊழியமே செய்யாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேசையாவை நான் கண்டு கொண்டேன், என் சகோதரனும் கண்டுகொள்ள வேண்டும், என் சகோதரனுடைய குடும்பம் கண்டுகொள்ள வேண்டும், என் குடும்பம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவின் இடத்துல பேதுருவை அறிமுகப்படுத்துகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பெற்றார் வைத்த பேர் சீமோன். இயேசுவின் இடத்துல வந்தபோது பேதுரு எனப்படுவாய் என்று சொன்னான். கேபா, பேதுரு எனப்படுவார். கேபா என்பதற்கு பெட்ரா, பாறை, கல் என்று அர்த்தம். அப்படி உறுதியானவர் பேதுரு. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அவங்க வேற யாருக்கா பேர் வச்சாரா? 12 பேர் எல்லாரையும் கூப்பிட்டாரு. யாருக்கா, ஏன் இவருக்கு மாத்திரம் பேர் வச்சாரு? அந்த 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களை அவனை முந்தினவன். அப்பவே தெரிந்து கொள்ளும் போதே அவன் தான் முந்தினவனா, அவன் தான் சீஃப் டிசைபிள். ஆண்டவர் தெரிந்து கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதன்மையான ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் ரொம்ப படித்தவன் அல்ல, படிப்பறிவு இல்லாதவன். மத்திய 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத முன்னறிந்த என் ஆண்டவர் அவனை பேரை வைக்கும் போதே நீ பேதுரு என்று சொல்லுகிறார். அவன் சீமோன் அப்படியே விட்டுருக்கலாம். அந்திரியா அப்படியே இருந்தார். நாத்தான்வேல், யாக்கோபு, யோவான்
எல்லாரும் அந்த பேரில் தான் இருந்தாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இங்கே இருக்கிற உங்கள் பேரில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தினால தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. உங்க பேரில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால தான் அந்திரேயா பேதுருவை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, பேதுருவை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், நீ சீமோனா இருக்கிறா, உன் பேர் சீமோன் எனப்படாமல் கேபா எனப்படும் என்று சொன்னார். கேபா எனப்படுவதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பேதுரு ஒரு பெரிய பட்டதாரி அல்ல, படித்தவர் அல்ல. கலிலேயா அந்த கடலில் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், அன்கல்ச்சர்டு பீப்புள் தான் மீனவர்கள், நாகரீகமற்றவர்கள். அவருடைய மொழி வித்தியாசமாக இருக்கும், அவருடைய பாணி வித்தியாசமாக இருக்கும், முரட்டு மனுஷர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவன் விழிச்சா கடல், விடிஞ்சா கடல், இரவு நேரம் கடல்லையே இருக்கிறான். போனால் எத்தனை நாள் பொறுத்து வருவானோ தெரியாது, பிழைப்பானோ பிழைக்க மாட்டானோ தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த வெதர் சொல்ல அந்த வானிலை அறிக்கை சொல்கிறவர்கள் இன்றைக்கு என்ன மீனவர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் அன்றைக்கு வானிலை அறிக்கை சொல்கிறவங்க இருந்தாங்களா? இல்லை, வெதர் ஃபோர்காஸ்ட் இல்லை அன்னைக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சாதாரணமாக போயிட்டு, அது கொந்தளிக்குதோ கொந்தளிக்கலையோ என்னவோ, அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். அன்கல்ச்சர்டு, நாகரீகமற்றவர்கள். அவருடைய பேச்சில் நாகரீகம் இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முரட்டுத்தனமாக பேசுவார்கள், முரட்டுத்தனமாக தான் நடந்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்படிப்பட்டவனை எடுத்து ஆண்டவருடைய ஊழியக்காரனா, அந்த 12 அப்போஸ்தலர்ல முதன்மையாக இருக்கக்கூடியவனாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4:19, மத்தேயு 4:19, இவரை சீடனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நோக்கத்தை நாம் கண்டுகொள்ள வேணும். ஆமென். என்ன நோக்கம்? நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும். பேதுருவை ஆண்டவரிடத்தில் கொண்டு போனார். பேதுருவை அந்த மீன் பிடிக்க அந்த நேரத்தில் ஆண்டவர் கண்டு, என் பின்னே வாருங்கள், நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார்கள். அவன் உடனே, நாளைக்கு நான் வர ஆண்டவரேன்னு சொன்னான். 5வது வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென், ஆமென், ஆமென். நல்லா ஆமென் சொல்லுவோமா? வசனம் படிச்சிங்களா, எடுத்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே வலையை போட்டான். ஆனால்தான் பேதுரு முதன்மையாக இருந்தான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிய வேணும். காரணங்களை சொல்லாதீங்க. யூ ஆர் மெனி ரீசன்ஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே உடனே கீழ்ப்படிந்தாராம். வலையை கீழே போட்டாரு. வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென், ஆமென். அதற்கு தான் அவர் முதன்மையாக மாறினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், அவருடைய இயற்கை பெயர் சீமோன். இயேசு வைத்த பெயர் பேதுரு. பேதுரு என்றால் பாறை அல்லது கல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறப்பான பெயரை ஆண்டவர் சீமோனுக்கு தருகிறார், பேதுரு. மத்தேயு 16:18 கொஞ்சம் வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிருங்க. சீமோன், அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். இந்த அறிக்கையின் பேரில் என் சபையை கட்டுவேன் என்றார்.
கரங்களை உயர்த்தி. கத்தோலிக்க சபை பேதுரு மேலே தான் சபையை கட்டினார், பேதுருவின் கையில் திறவுகோலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணேன். இப்போ கத்தோலிக்க சபை பேதுருவுக்கு ஒரு கிரீடம் போட்டு பெரிய இதெல்லாம் போட்டு கையில் அந்த திறவுகோல் பெருசாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சாவியை கொடுக்கல. பரலோகத்தை திறந்து விட உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை சொல்லி பரலோகத்தை திறந்து விடுகிறதுக்கான அந்த திறவுகோலை தான் சொல்கிறாரே தவிர லிட்ரலாக பரலோகத்தை திறக்க முடியாது. பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போகிறதுக்கு வழியை சொல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45 வசனங்களை வாசிங்க. 40 பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் 40ல கொஞ்சம் வாசிங்க. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்ப பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த பேதுருவையும் அந்த கொர்நேலியுடைய குடும்பத்தை அந்த பரலோகத்துக்குள்ளே நடத்துகிற திறவுகோல் இவர்கிட்ட இருந்தது. இந்த வார்த்தைகளை பேதுரு கேட்டு பேசி கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேதுருடைய சில குணாதிசயங்களை கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். அப்போஸ்தலர் 14:28 கொஞ்சம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:28, மத்தேயு 14:14. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொன்னான். எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் துணிச்சலானவர், எதையும் முந்திக்கிட்டு செய்வார். ஆமென். மற்றவங்கெல்லாம் பயந்து, ஆவேசம் என்று பயந்து நடுக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் கேட்குறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் என்று சொன்னார். நான் தான் என்று சொல்கிறதுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ பேதுரு, நீர் இருக்கிறவராகவே இருப்பீரானா? ஆமாம், நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து, அல்லேலூயா, நீங்களும் நானும் தான் சொல்லுவோம். ஏன் இந்த பிஷப் பரீட்சை என்று சொல்லுவோம். அவருக்கு விசுவாசம் இருந்தது, துணிச்சல் இருந்தது. அது என் ஆண்டவர் தானா, அவர் நடந்து வருவாரானா என்னாலையும் அந்த தண்ணி மேலே நடக்க முடியும். நடந்தாரா இல்லையா? நிறைய பேர் அவனுக்கு புத்தி இல்லை பாரு. அவர் தான் ஆண்டவர், அவர் நடக்கிறாரு, இவன் நடக்கிறானா? கேட்டான், வசனம் சொல்லுகிறது, கேட்கிற பெற்றுக்கிட்டானா? ஏன் பெறாமல் இருக்கிறோம் இது வரைக்கும்னா? இன்னும் கேட்கல ஆண்டவர்கிட்ட. இடத்துல கேளுங்கள் உங்கள் சந்தோஷம். இன்னும் நம்ம முகத்தை வாடலாம் தொங்க போட்டு என் ஜெபம் கேட்கப்படலை என்று கன்னத்தில் கை வைத்திருக்கிற நிலைமை மாறணும்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்டான், ஆண்டவரே, நீரே ஆனால் உம்மிடத்தில் வர ஜலத்தின் மேல் நடந்து, அங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறார். நானும் அந்த ஜலத்தின் மேலே தண்ணி மேலே நடந்து உம்மிடத்தில் வர. அப்பவும் அவருடைய வார்த்தையே, அவருடைய கட்டளையே தான் கேட்குறான். command me to walk on the water.
29வது வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கையை தட்டி ஞானஸ்தானம் கொடுக்க தொட்டியில் அது முழங்கால் அளவு கூட இல்லை, இறங்கு. பயம் இல்லை, தண்ணியை கண்டாலும் நிறைய பயம். ஆண்டவர் சோதனை சிலர் அப்படி காலை வச்சு அப்படி தடவி பார்த்து இறங்கும். அவர் ஒன்றும் இல்லை, போட்டை விட்டு இறங்கிட்டார். இறங்கி நடந்து போயிட்டார். ஆமேன் ஆமேன். அவர் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இயேசுவையே பார்த்துட்டு போனார். ஆமேன் ஆமேன். அப்படி தானே அவருடைய வார்த்தை சொல்லிட்டாரு. சரி நானும் வந்துட்டேன் சொல்லி அப்படியே நடந்துக்கிட்டே வர்றார். இந்த கடலில் தானே நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ பயங்கரமான கடல் இது. இதனுடைய அலை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இந்த கடல்லையே நான் நடந்து வந்துட்டேன்னு யோசிச்சார் பாருங்க. அமிழ்ந்து போயிட்டேன். அந்த இயேசு மேலே இருக்கிற கண்ணை கொஞ்சம் அந்த பக்கமா இந்த பக்கமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க வலது பக்கமும் இடது புறமும் சாயாம நடக்கணும். ஆமேன் அல்லேலூயா. வரப்பு மேலே யாரெல்லாம் நடந்துருக்கிறீங்க? வரப்பு மேலே எப்படி நடக்கிறது? சர்க்கஸில் அந்த ரோப்பில் நடக்கிறான், அந்த மாதிரி தான். அங்கேயே நடக்கிறவங்களுக்கு அவங்க பழக்கமாக வேகமாக போவாங்க. புதுசாக நடக்கும். ஆண்டவருக்கு சோதனை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு, இறங்கினார், நடந்தார், சாதித்தார். What I'm trying to tell you is, at least he tried. 11 பேர் உள்ள உட்கார்ந்துருக்கானே, அவன் ஒன்றுமே பயத்திலே உட்கார்ந்துருக்கிறான். இந்த பேதுரு சொல்றாரு, இறங்கி நடந்தான். அவர் முயற்சி செய்தார். இன்றைக்கு அருமையான தேவ ஜனங்களை நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். அவங்க பயங்கரமானவங்க பாஸ்டர், நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இயேசுவை பற்றியெல்லாம் சொல்லலை. ஒரு முறை சொன்னேன்னா அப்போது உன் வரைக்கும் வச்சுக்க சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நான் அவங்க பக்கமே திரும்புறதில்லை. ஆண்டவருக்கு சோதரன். பேதுரு அப்படி இல்லையே. ஆண்டவரே வரட்டுமா என்கிட்ட தான் இறங்கி, போட்டிலேருந்து இறங்கி தண்ணி மேலே நடந்துட்டார். எப்படி நான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கிறேன் இந்த மேடை மேலே, அப்படி தான் நான் நடந்தார். பேலன்ஸ் பண்ணாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோமானா ஒரு நாளும் நாம் தவறி போக மாட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் அவசரப்படக்கூடியவர், அப்படி தானே? கொஞ்சம் இல்லை பாஸ்டர், ரொம்பவுமே அவசரப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அடுத்த ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 26:69 74 வரைக்கும் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் மன்னிப்பு பெற கற்றுக்கொண்டார். மன்னிப்பு பெற கற்றுக்கொண்டார். எர் இஸ் ஹியூமன். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை திருத்தி கொள்கிறது தான் மனுஷன். தவறே செய்து கொண்டிருக்கிறவன் மிருகம். தவறில் அதிலிருந்து விட்டு விலகுகிறவன் தான் மனுஷன். ஆண்டவருக்கு சோதனம். இப்போ 69 வாசிங்க. அவரை காட்டி கொடுத்துட்டு அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அங்கே விசாரிக்கிறாங்க. அந்த அரண்மனை வரைக்கும் வருகிறார். அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். வாசிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவர் முதன்மையானவர்.
12 பேரும் இயேசுவை அப்படி பாதுகாப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவோடு போகும்போது 12 பேர் போகிறாங்க. இவர் கொஞ்சம் கால் எடுத்து, ஹேய் பக்கத்தில் வராத, ஆண்டவர் போகிறார். சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? போ தூரம் போ. யார் அது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்கல்ச்சர்டு மேன். அப்படி தள்ளி கூட விட்டுருப்பார். ஒருவேளை அந்த அம்மாவை தள்ளி விட்டாருன்னு தெரில. அந்த அம்மா இவரையே குறி வச்சு, இவரும் இயேசுவோடு இருந்தார். இவருடைய பாஷையும் கலிலேயா. மதுரையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, நாகர்கோயிலில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, வேலூரில் வித்தியாசமாக பேசுவாங்க. எல்லாம் தமிழ் தான். எல்லாரும் நம்ம தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் அந்த பாஷை வித்தியாசப்படும். ஒருத்தர் சொல்கிறாரு, கன்னியாகுமரிக்காரர் சொல்கிறார், உங்களுக்கு புரியாது, ஏன்னா மலையாளம் கலந்த தமிழ். ஆண்டவருக்கு சோதனை. நம்ம அள்ளி ஊற்று, குழம்பு அள்ளி ஊற்று ஏன்னு சொன்னால் அவன் கோரி விடுடா, என்ன கோரி விடுன்னு தெரியாது. ஆண்டவருக்கு சோதனை தமிழ் தான். அவங்க வேகமாக செய்கிறாங்க. ஆண்டவருக்கு சோதனம். அதனால் அவங்களுக்கு தெரியுது, அவனுடைய பாஷையும் கலிலேயனை போல பேசுகிறான். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லா சொல்ற, இவன் இயேசுவோடு இருந்தான், இவன் பாஷை அப்படி இருக்குது, இவன் கலிலேயன், இவன் கலிலேயா ஊரில் அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது இயேசு அவனை தெரிந்து கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவன் சொல்கிறான், சத்தியம் பண்றார், சத்தியம் பண்றார். எனக்கு தெரியவே ப்ராமிஸா எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போல்லாம் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் கேட்டேன், விட்டேன்னு. அது இங்கே இந்த பக்கம் மாத்திரம் பேசுவாங்களான்னு தெரியல, வேலூர் பக்கம் மாத்திரம் விட்டேன்னு, அது என்ன தெரியல. அப்படி சத்தியம் பண்ண, சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரியாது. ஆணை இட்டு மறுதளித்தான். ஆமென். இப்போ உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்தில் ஏதாவது சொன்னாரா, பேசினாரா? ஒன்றுமே பேசலை. இவன் 3 தடவை மறுதளிச்சுட்டான். அந்த 69 நாம் பார்க்குறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 3வது தடவை மறுதளிக்கும் போது சேவல் கூவுகிறது முன்னாலேயே சொல்லிட்டாரு. நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னால் 3 தடவை என்னை மறுதளிப்பேன். மறுதளித்து சேவல் கூவின உடனே ஜஸ்ட் பை லுக், அந்த வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. மனம் கசந்து அழுகிற தவறு. அவனுக்கு பலன் இல்லை. ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு 3.5 ஆண்டு இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலன் இல்லை. ஏன் பலன் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு 2 வசனங்களை மாத்திரம் காட்டி கொடுத்து கடந்து போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொன்ன உடனேயே அவன் மனம் கசந்து அழுது வெளியே போய் தனியாக அழுறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 26:33 கொஞ்சம் வாசிப்போம். பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒருத்தன் இடரல் அடைய மாட்டேன். அவர் தான் இங்க மறுதளிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 35 வாசிருங்க. உமக்காக சாவேனே தவிர உம்மை. ஆண்டவர் அங்கே தான் சொல்கிறார், அப்பா நீ சேவல் கூவுறதுக்கு முன்னால்
3 தடவை என்னை மறுதளிச்சிருவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். மன்னிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு யாருமே கிடையாது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே 40வது வசனத்தை கொஞ்சம் வாசிருங்க. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 11 பேரை கூட்டு போனார். 3 பேரை தனியாக கூட்டு போனார். இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். 11 பேரை கேட்கல. பேதுருவை கண்டு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஏன் எல்லாரையும் விட்டுட்டார்? இவர் மாத்திரம். இப்போ ஆண்டவர் ஒரு ஆமேன்னு சொல்லிடுவோமா? எல்லா கையும் பார்க்கணுமே. நல்லா ஆமேன்னு சொல்லு. இப்போ உங்க பேரை போட்டு நித்திரை பண்ணுகிறதை கண்டு உங்க பேரை போட்டு நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? 11 பேரை விட்டுட்டாரு. இந்த பேதுருவை மாத்திரம் கேட்கிறார். அப்படி என்றால் பேதுரு என் இயேசுவுக்கு விசேஷமானவர். இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். உங்களை பார்த்து நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா என்று ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 49 வாசிங்களேன். 24:49. அந்த ஊழியக்காரனோ இல்லை, அந்த உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி பெரியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விழிப்பா இருக்கணும்னு சொல்றாரு. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுருடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் அவசரப்பட்டு முந்திக்கொண்டு செய்யக்கூடியவர். ஆனாலும் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் எப்படியாகிலும் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமுடையவராக இருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். 18:21. ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் எத்தனை தடவை மன்னிக்கணும்? அவர் மன்னிப்பு பெற ஆசையாக இருந்தார். மன்னிக்கிறதுக்கும் விருப்பமுடையவராக இருந்தார். என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கணும் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தந்தவர் அவர். அதனால் இவரும் மன்னிப்பு கேட்கிறார். இவரும் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த படிப்பறிவில்லாத இந்த பேதுரு இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இயேசுவின் மரணத்துக்கு முன்னால். இயேசுவின் மரணத்துக்கு பிறகு பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவன் பேசுகிறத தைரியத்தை பார்த்தாங்க. எப்போ இந்த தைரியம் வந்தது? அப்போஸ்தலர் 2:4-5 வசனங்களில் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் அவன் தைரியமா நின்று ஆண்டவருக்காக நிற்கிறான். அவங்க சொல்றாங்க, இவன் படிக்கவே இல்லையே, ஒரு படிப்பறிவில்லாதவன் இவன் இவ்வளவு தைரியமா எப்படி பேசுகிறான் என்று சொல்லி அவங்களே அதுக்கு பதில் சொல்றாங்க. அவர்கள் இயேசுவுடனே கூட ஆமேன் சொல்லுவோமா? இயேசுவோடு கூட இருந்தா நீ PhD முடிச்சிடலாம்.
ஆமென். அப்போஸ்தலர் 5:29 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேகமா அப்போஸ்தலர் 5:21. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஞானஸ்தான தொட்டிக்கு முன்னால் நிறுத்திட்டு உங்களிடத்துல கேள்வேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உங்கள் ஜீவனே உங்கள் தலையே போனாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று வாக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு தான் ஞானஸ்தான தொட்டிக்குள்ளேயே கடைசி பரியந்தம், கடைசி மரண பரியந்தம் நாம் அவருக்கு உண்மையாக இருந்து, பேதுருனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அவர் ஆண்டவருக்காக இருந்தாரோ, ஆண்டவர் அவருடைய எல்லாத்தையும் அறிந்த தேவன் அவரை அந்த அப்போஸ்தலரில் முதன்மையாக வைத்தார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை முதன்மையாக வைப்பார். ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க படிப்பறிவு இல்லாதது தான். ஆனால் அங்கே நிறுத்தப்படும் போது அவங்க பேசுகிற பேச்சு ஞானவான்களாக இருக்கிறது. பேதுரு எழுதின 2 நிருபங்கள், 1 பேதுரு 2 பேதுரு, அதை PhD பண்ணுகிறவர்கள் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்காலர்ஸ் ஆர் ரிசர்ச் ஆன் தட் வெரி ஸ்மால் புக்கில் 1 பேதுரு 2 பேதுரு ரொம்ப சின்ன புத்தகம், அதை ரிசர்ச் பண்ணி அதில் PhD பண்ணுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். படிப்பறிவில்லாதவர் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் கீழ்ப்படியும் போது, மனம் திரும்பும் போது, மனம் கசந்து அழும்போது, மன்னிக்கப்படும் போது, மன்னிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பேதுருவின் வாழ்க்கையை போல ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இன்றைக்கும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை பேதுருனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டது, அவன் வலையை கீழே போட்டான், இயேசுவை பின்தொடர்ந்தான். நீங்கள் என் பின்னே வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொன்ன உடனேயே அவன் கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவரே, அவன் நான் இயேசுவை போல சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு நான் அவ்வளவு நீதிமான் அல்ல, என் ஆண்டவரை போல சிலுவையில் அறையப்படாதபடி என்னை தலைக்கீழா சிலுவையில் அறையுங்க என்று அவன் அப்படி கொலையுண்டு மரித்தான். கடைசி பரியும் இயேசுவுக்காக வாழ்ந்தான். மரணத்திலையும் நான் இயேசுவை போல மரிக்க அவ்வளவு தகுதி எனக்கு இல்லை என்று சொல்லி தலைக்கீழா அவன், இட் இஸ் இஸ் ரிக்வெஸ்ட், ஆண்டவர் அவன் அப்படி கேட்டுக்கொண்டதினால் அவன் தலைக்கீழா அவனை சிலுவையில் அறைந்தார்கள். அவன் மரித்து போனான். ஆண்டவரை, அப்படி கடைசி எங்களோட மரண பரியந்தம் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்ந்து விட, கீழ்ப்படிய, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.